ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் கம்பெனி ஒரு நியூ பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு அட்வென்ச்சர் பைக்கு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. யாருமே எதிர்பார்க்கல, திடீர்னு இப்படி லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து 300 சிசின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதோட சிசி வந்து 310 தான் இருக்கணும். அந்த இன்ஜின் தான் இதுலேயும் கொடுத்துருக்கணும். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, ஸ்போர்ட்டியாக நிறையா டிசைன் வந்து நல்லா இருக்குது. நிறையா விஷயங்கள் வந்து கேரி ஃபார்வர்டு தான் நிறையா கொடுத்துருக்காங்க. இன்னும் பைக்கை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கல. கிடைச்சோடனே ஃபுல் வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த பைக் உங்களுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா, டிசைன் எப்படி இருக்குது, என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா அட்வென்ச்சர் பைக் வந்து டிவிஎஸ்லேருந்து வந்திருக்கு. அதான் இங்கே பெரிய விஷயம். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து அட்வென்ச்சர் வந்து அந்தளவுக்கு டிவிஎஸில் வந்து அவங்க கவனம் செலுத்துனாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் இப்போ திடீர்னு சடனாக யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த அட்வென்ச்சர் பைக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ப்ரைஸ் 2 lakhs வரைக்கும் எக்ஸோரூம் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த பைக்கு? இது எந்தெந்த பைக்கோடலாம் காம்பீட் பண்ணலாம்? உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் ஏதாவது கொடுங்க. நல்லா இருக்கா இல்லையான்னு பாருங்கள். ஹெட்லைட்டில் நிறையா டிவிஎஸ்ஸு, அதனால் வந்து நிறையா ஃபியூச்சர்ஸ் வந்து லோட் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அது டிவிஎஸ்ஸு. நார்மலாகவே அவங்க வந்து நிறையா ஃபீச்சர் வந்து கொடுப்பாங்க. இது வந்து அட்வென்ச்சர்னால இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இதுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். நீங்கள் இந்த பைக்கை வாங்குவீங்களா இல்லையா அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஏன்னா நல்லா இருக்குது பைக் பார்க்குறதுக்கு. டெஸ்டிங்லாம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இன்னும் ஆன் ரோடுக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்ப்போம். ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது பைக் பார்க்குறதுக்கே. நல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் எவ்வளோ வருதுன்னு தெரில. வரக்கூடிய அப்டேட்ஸில் பைக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.